வணக்கம், வெல்கம் டு ரிதுஸ் டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது ஸ்டிச் கற்றுக்க போகிறோம். என்னென்னா டைமண்ட் ஷேப்ட் ஆரி ஸ்டிச். இந்த ஸ்டிச் நம்ம நெக்லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஸ்லீவ்ஸோட பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இமேஜ் ஃபில்லிங்லையும் இந்த ஷேப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டிச் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு 0.5 மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஸ்கேலை வச்சு. எல்லா 3 லைன்ஸ்லேயும் 0.5 மார்க்கிங் பண்ணணும். சேம் டிஸ்டன்ஸில் கேப் விட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரே அளவுக்கு டிஸ்டன்ஸ் கேப் விட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் பண்ணுறீங்களா, அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த மார்க்கிங் மேலே தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணணுன்னா, மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு 3 லைன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். சென்டரில் இருக்கிற 2 லைன்ஸை ஸ்கிப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னு காட்டுறேன். மேலே இருக்கிற 3 லைன்ஸ் எப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வி ஷேப்டில் இந்த மாதிரி ஒரு லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டாட்டுக்கு லைன் போட்டுருங்க. இது வந்து வி ஷேப்டு மாதிரியே இருக்கும் ஸ்டிச்சஸ். உங்களுக்கு வி ஷேப்பில் போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இப்போ மறுபடியும் அடுத்த டாட் எங்கே நம்ம டாட் வச்சுருக்கோமோ அந்த டாட்டை ஃபாலோ பண்ணியே ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு போகணும். வி ஷேப்பில் ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த 3 டாட்ஸும் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனை ஃபாலோ பண்ணி இப்போ ஸ்டிச்சஸ் போடணும். எப்படி போடணும்னு நம்ம பார்க்கலாம். டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. அண்ட் டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெடுக்கு அயன் நீடில் தான் யூஸ் பண்ணணும். டியூலிப் நீடிலை விட அயன் நீடில் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், எட்ஜு ஷார்ப்பாக இருக்கிறதுனால. ஆரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம அயன் நீடில் தான் போடணும். இப்போ வந்து இந்த லைனை ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் போடலாம். கீழே டபுள் ஸ்ட்ராண்ட் த்ரெட்டை லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன லாக் போடுங்க. சின்ன லாக் போட்டுட்டு இப்போ ஒரு டாட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சென்டரில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டாட்டில் இந்த மாதிரி ஒரு லாங் செயின், அப்புறம் ஒரு ஷார்ட் செயின். மறுபடியும் இதை க்ராஸாக எடுத்துகிட்டு போங்க. ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். ஒரு டைமண்ட் ஷேப்டில் இந்த ஸ்டிச் வரணும். ஓகே, இந்த லாங் செயின் ஷார்ட் செயின் போடுறோம் இல்லையா, அந்த ஷார்ட் செயின் ரொம்பவே சின்னதாக இருக்கணும். இப்போ ட்ராயிங் வரைகிற மாதிரி நம்ம இதை வந்து ஸ்டிச் போடணும். சேம் லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டுட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க. நீடில் டேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நீடில் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஷார்ட் செயின் போட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு புல் பண்ணிவிட்டு நீடில் எடுத்துகிட்டு போங்க. ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த இமேஜ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டாட்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். லாங் செயின், ஷார்ட் செயின், ஒரு ஸ்ட்ரெயிட், அப்புறம் க்ராஸ், மறுபடியும் க்ராஸ். வி ஷேப்டில் கீழே இருக்கணும், மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். டாட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைனை ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீட்டாக ஸ்டிச்சஸ் வந்துடும். த்ரெட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஃபோர்ஸாக நீங்கள் புல் பண்ணக்கூடாது. நீடலோட எட்ஜில் புல் பண்ணாமல் கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கும், நீட்டாக வரும். கிளாத் வந்து சென்டரில் ஷ்ரிங்க் ஆகாமல் இருக்கும். ஓகே, இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே போங்க. லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டுட்டு அந்த ஷேப் மாறாமல் கொண்டு வரணும். ஓகே, பாயிண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் போடுங்க. பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வச்சுருக்கீங்களோ அந்த பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணாமல் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போகணும். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். ஷார்ட் செயின் எந்த அளவுக்கு போடணுன்னா, நீடில் வெளியே வர அளவுக்கு சின்னதாக போடணும். நீடிலோட ஹெட் இருக்கு இல்லையா, அது வெளியில் வர அளவுக்கு மட்டும்தான் அந்த செயின் இருக்கணும். பெரிய செயினாக போடக்கூடாது. இப்போ லாஸ்ட்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்னா, இந்த மாதிரி வி ஷேப்பில் லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டுட்டு அந்த வி ஷேப்போட எட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகாமல் எங்கே நம்ம அந்த வி ஷேப்பை ஷார்ப் எட்ஜ் இருக்கோ அங்கே வந்து என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்கன்னு.
இதே மாதிரி ஈவனாக ஸ்டிச்சஸ் வரணும்னா நீங்கள் டாட்ஸ் வச்சு போடணும். டாட்ஸ் வச்சுட்டு மார்க்கிங் கரெக்டாக பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் போட, அப்புறம் ஈவனாகவும் இருக்கும். இந்த புது ஸ்டிச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.